ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி நார்மலாக செய்யாமல் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு அப்படியே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பொரிக்கணும் சிக்கனை. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கழுவி சுத்தம் பண்ண சிக்கன் பீசஸை அதில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கனை மேரினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா 1 ஹவர் போல் மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சிக்கன் பீசஸை ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பொரிச்சிடலாம். 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பரட்டி வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலே தான் நம்ம கிரேவியும் செய்ய போகிறோம். சிக்கன் 3/4 பதம் வெந்தால் போதும். ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம நார்மல் கிரேவியில் என்னென்னலாம் சேர்ப்போமோ அதுதான் சேர்க்க போகிறோம். எக்ஸ்ட்ராவாக 2 பொருள் தான் சேர்க்க போகிறோம். ப்ளஸ் சிக்கனையும் பொரிச்சு போட போகிறோம். சிக்கன் இன்னொரு பக்கம் செவந்ததும் அதையும் எடுத்து தனியாக இப்போ வச்சிடலாம். இப்போது கிரேவி செய்கிற பாத்திரத்தில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனுடைய எண்ணெயை சேர்த்து நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதில் நிறையா சேர்த்தாலும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மிளகரி மசாலா தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாஸ் நல்லா எண்ணெயில் வதங்கினதும் பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை அதில் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக சேர்க்குற 2 பொருளில் இந்த கார்ன்ஃப்ளவர் 1, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவை 1/4 கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா கரைச்சி கிரேவியில் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியும் அழகான க்ளாஸினஸும் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2வது எக்ஸ்ட்ரா பொருள் இது தான். 1/2 கப் அளவுக்கு கெச்சப், ஹாட் அண்ட் ஸ்வீட்டை எடுத்துக்கலாம். இல்லைன்னா வெறும் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கப்பில் இருக்கிற டொமேட்டோ கெச்சப்பை தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்குங்க. இந்த கெச்சப் சேர்க்குறது ரொம்ப வித்தியாசமான சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டே. இப்போது மல்லித்தழை தூவி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. மொத்தமாகவே கிரேவியை ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கிரேவியை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் சாஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி தான் நம்பர் 1ல் இருக்கும். பரோட்டாக்கு ரொம்ப பக்கா காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி பரோட்டா கூட சர்வ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.